யூடியூப்பில் இருக்கவங்களையும் சரி உங்கள் எல்லாரையும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக வரவேற்கிறேன். ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு சேஞ்ச் வேணும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்கள், நமக்கு கொடுக்க வேண்டிய விக்ட்ரி, நமக்கு கொடுக்க வேண்டிய ஜெயம், இதெல்லாம் பெறறதுக்கு நம்ம என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றது பார்த்தோம். நீங்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு நான் நம்புகிறேன். பண்ணிங்களா? எஸ், ஓகே. ஸோ கர்த்தர் வாரம் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு விஷுவலாக எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. நம்மளை பார்த்தா ஐயோ என் குழந்தை இப்படி வாழணும்னு ஆசைப்படுது, நானும் வாழணும், அப்படித்தான் அவன் வாழணும்னு ஆசைப்படுறேன். பட் அவன் போக விடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு சில காரியம் இருக்குது. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு ஜாக் பூனன் அப்படின்ற ஒரு பிரதர் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் அது. என்ன ஆச்சா, அவன் ஒரு போட்டில் நைட்டு எல்லோரும் ஏறினாங்களாம். ஒரு 4 பேர் போட்டில் ஏறிட்டு, இப்போ டைம் என்ன 8 மணி, நம்ம காலையில் பிரதர் விடிய காலையில் 4 மணிக்கு நம்ம அக்கறை போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு போட் ஓட்டினாங்களாம். எவ்வளோ எஃபோர்ட், அதை விட சீக்கிரம் போகணுன்னு நினச்சி பிளான் பண்ணி ஃபுல்லாக ஓட்டினாங்களாம். கரெக்டாக சூரியன் உதிக்குதான், இருந்த இடத்துல இருந்தாங்களாம். என்னன்னு பார்த்தா, ரோப் இருக்கு இல்லைங்களா, போட்டை கட்டி வச்சுருப்பாங்களே, அந்த ரோப்பு ஒரு பக்கம் தான் கட் பண்ணாங்களா, இன்னொரு பக்கம் கட் பண்ணலையா. ஸோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உங்களை பிடித்து வைத்திருக்க ஏதாவது ஒரு ரோப் இருக்கும், உங்களுக்கு தெரியாது. அது உங்களை பிடிச்சி வச்சுருக்கோம். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் போயிட்டுருக்கேன். இல்லைப்பா, அதே இடத்துல நின்றுட்டுருப்போமா. கர்த்தர் என்ன சொல்கிறார், அப்படிப்பட்ட ரோப் இன்னைக்கு அறுக்கப்படும்ன்றார் கர்த்தர். தேர் இஸ் அ ரோப். எனக்கும் உனக்கும் இடையில ஒரு ரோப் இருக்குப்பா, அந்த ரோப் இன்னைக்கு கட் பண்ணுவேன்றார் கர்த்தர். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ அதை நம்ம ஃபிசிக்கல் ஐஸ்க்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். என் பிள்ளை மனசில் விசுவாசம் எழும்பாமல் இருக்க இந்த ஒரு ரோப் பிடிச்சிட்டு இருக்கு, அந்த ரோப்பை நான் கட் பண்ணணும் அப்படின்னு கர்த்தர் முடிவு பண்ணியிருக்கார். அதனால் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் எதெல்லாம் உங்களுக்கும் உங்கள் ஹெவன்லி ஃபாதருக்கும் இடையில உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய சின், உங்களுடைய பிஹேவியர்ஸ், உங்களுடைய ஹேபிட்ஸ், எது உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தாமல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ, அதை நான் உங்களை நோட் பண்ணிட்டு வர சொன்னேன். நோட் பண்ணிங்களா? பண்ணலன்னா இப்போ மனசுலேயே அதை நோட் பண்ணிக்கிங்க, பரவாயில்ல. இதெல்லாம் தான் ஆண்டவரே, இதுலேருந்து நான் எழும்ப முடியாமல் இருக்கிறேன், இந்த பாவத்திலேருந்து என்னால் ஏந்திரிக்கவே முடியல, இல்லை இந்த ஒரு என்னுடைய பிஹேவியர்னால் என்னால் உங்ககிட்ட வர முடியல, இதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ உங்ககிட்ட நெருக்கமாக வர முடியல, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர மாட்டேங்குது, ஒரு ஃபேத் வர மாட்டேங்குது அப்படின்ற காரியத்தை நோட் பண்ணிட்டு வர சொன்னேன். பண்ணிட்டு வந்தீங்களா? பண்ணிட்டு வந்தீங்க. ஸோ வீடியோவில் இருக்கவங்களே நான் அப்படி ஒரு 1 மினிட் எடுத்துக்க சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்டோரி மூலியமாக போகிறோம். அது கூடயே நீங்கள் ட்ராவல் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். என்ன ஆகுது, நீங்கள் தான் அந்த பையன் நினச்சிக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கு இல்லை உங்கள் அம்மாவுக்கு, நீங்கள் உங்களை போர்ட்ரேட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே என்ன சொல்கிறேன், அப்பாவுக்கும் பையனுக்கும் எல்லாம் ஒன்றா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. திடீர்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகி, பிரச்சனையாகி, ரொம்ப 2 பேருக்கு வாக்குவாதம் ஆகி என்ன ஆயிடுச்சு, அவர் அப்பா என்ன முடிவு பண்ணிட்டார், இல்லை நான் கிளம்பி போயிடுறேன்ப்பா, இனிமே உங்கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இந்த பையனும் போன்னு விட்டுட்டான். ஏன்னா இதுக்கு மேலெல்லாம் அவனும் ஒரு வீம்புக்கு இருந்துட்டான். என்ன ஆகுது, ஒரு 5 இயர்ஸ் அப்படியே போகுது. இவன் தனியாக வாழ்கிறான், அவங்க அப்பா தனியாக வாழ்கிறார். என்ன ஏதுன்னு கூட கேட்டுக்கல. அவங்க அப்பா எங்கே இருக்கிறார் என்னான்னு விசாரிக்கல, ஃபோன் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அவருக்கும் இவனுக்கும் ஃபுல் கட்டு. என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் ஐயோ மனசு ரொம்ப வருத்தப்பட்டு, ஐயோ எங்கள் அப்பா எப்படி இருக்கான்னு தெரியல, வேணாம் நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நம்ம இப்படி நடந்துக்கூடாது, நம்ம கூட நம்ம அப்பா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, பார்க்க போகிறான். இங்கேருந்து ட்ராவல் பண்ணி அந்த ஊருக்கு போய் அவங்க அப்பாவை பார்க்க போகிறான். பார்க்க போயிட்டு அவங்க அப்பாட்ட என்ன பண்ணுறான், சொல்கிறான், தப்பு தான் நான் பண்ண, தப்பு தான்ப்பா, இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கக்கூடாது, ஏதோ எனக்கு தோணி இப்படி பண்ணிட்டேன், 5 வருஷம் உங்களை நான் திரும்பி கூட பார்க்கல அப்படின்றான். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அதை மறக்க ட்ரை பண்ணுறாரு. அவன் கன்வின்ஸ் பண்ணாலுமே அவருக்கு என்ன ஆகுது, ஓடும்ல. 5 வருஷம் ட்ராவல்னால் சும்மாவா, ஓடுது. அவரால் ஜீரணிக்கவே முடியல. சரி பையன்தான், சரி பையன் இவ்வளோ சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சரி வந்துடுறோம் கூட அப்படின்னு சொல்லி அந்த பையனும் என்ன பண்ணுறான், அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு ஊருக்கே வந்துடுறான். திருப்பி வீட்டுக்கே வந்தாலும் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பழைய இது கிடைக்க மாட்டேங்குது.
வீட்டுக்கு வந்துடுறாரு. புரியுதா உங்களுக்கு? அது மறக்க முடிய மாட்டேங்குது அவருக்கு. பேசுகிறாரு, வீட்டுக்கும் வந்தாச்சு, அந்த ஒரு பழைய அந்த இது கிடைக்க மாட்டேங்குது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில கிடைக்க மாட்டேங்குது, ஒரே வீட்டில் இருந்தாலும். திடீர்னு அவருக்கு என்ன ஆயிடுது, இந்த மாதிரி ஞாபகம் வந்துடுது. பையனுக்கும் ஞாபகம் வந்துடுது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி. ரெண்டு பேருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் அப்படியே அதே இதில் போயிட்டே இருக்காங்க. பட் இடையில வெளியிலலாம் கூட போகிறாங்க, ஒரு நார்மல் லைஃப்பெல்லாம் வாழ்கிறாங்க, இந்த மாதிரிலாம் வாழ்கிறாங்க. இப்படியே போனால் கூட திடீர்னு வந்துடுது ஃப்ளாஷிங்கு. புரியுதா? நீங்கள் அப்பா அதெல்லாம் விட்டுருங்க, உங்களுக்கு யார் கூடயாவது இதெல்லாம் நடந்திருக்கும். என்ன ஆகுது, அவருக்கு அது ஞாபகம் வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள அட்டாச்மெண்ட் இல்லை, ஒரு மாதிரி. அது இதோட விளைவுகள் என்ன தெரியுமா ஆகுது? நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு சின்ன அப்பா பையனுக்கு இருக்கிற இதில் ஏற்படுற அந்த உரசல், அந்த ஒரு பீஸ், அந்த ஒரு ஃப்ளோ இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, அடுத்தது அது அப்படியே ஷிஃப்ட் ஆகும் ஃபேமிலிக்குள்ளே. அந்த கோவம்னு சொல்ல முடியாது, அந்த டிஸ்கம்ஃபர்ட் என்ன பண்ணோன்னா, அப்படியே ஒய்ஃபுக்கும் இவருக்கும் பிரச்சனை வரும். குழந்தை கூட ஹாப்பியாக இருக்க முடியாது. அப்பா அம்மா சண்டை போடுறது பார்த்து பொண்ணு குழந்தைங்க ஹாப்பியாக இருக்காது. இந்த டிப்ரெஷனில் ஊனால் என்ன பண்ண முடியாது, வேலையிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், எதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல. இப்படி ஒரு வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இது ஒரு ஸ்டோரி. இப்போ நான் இன்னொரு ஸ்டோரி சொல்கிறேன், அதே சினாரியோ. இப்போ நீங்கள் போயிட்டு வந்தீங்கல்ல, இப்போ திருப்பி அந்த ட்ராவல் ஆரம்பிக்கிறீங்க அந்த செகண்ட் ஸ்டோரியில். நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் இந்த மெசேஜு, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி பையன் என்ன பண்ணுறான், சண்டை போடுறான். திருப்பி நான் அதே தான் சொல்கிறேன், சண்டை போடுறான், அப்பா கூட சண்டை போடுறான். இதே மாதிரி வாக்குவாதம் ஆகுது. அவங்க அப்பா என்ன பண்ணிடுறாரு, போயிடுறாரு. 5 வருஷம் ஆகுது. அதே மாதிரி அவன் வருத்தப்படுறான், என் அப்பா இல்லாமல் நான் இருக்க முடியல, நான் போகணும், நான் மனம் திரும்பணும் அப்படின்னு அவர் ரொம்ப யோசிக்கிறான். இப்போ போனால் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், வருவாரா, இல்லை என்ன நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு கான்ஷியஸில் போகிறான். அந்த ஊருக்கு தேடி போயிடுறான். இந்த மாதிரி போய் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு போய் அப்படி நிற்கிறான். அவன் போய் நின்ன உடனே அவங்க அப்பா என்ன பண்ணிடுறாரு, பேசவே விடல, மகனேன்னு பிடிச்சிடுறாரு அவனை. புரியுதா உங்களுக்கு? பிடிச்சிட்டு அவனை எக்ஸ்பிரஸ் பண்ண விட மாட்டேங்கிறார், என்னன்னு சொல்ல விட மாட்டேங்கிறார். இவனை அப்படியே என்ன பண்ணுறாரு, அடுத்தது கட்டி பிடிச்சிடுறார். இவனை எக்ஸ்பிளைன் பண்ண விடல, இவனுக்கும் புரிய மாட்டேங்குது, என்னடா இது, நம்ம என்ன நினச்சிட்டு வந்தோம், சாரி கேட்கணும்னு வந்தோம். அவர் என்ன மென்டாலிட்டியில் இருப்பார் நம்ம ஒன்று யோசிச்சுட்டு போனோம். ஆனால் போனால் இது என்ன ஆகுது, ஆப்போசிட் ரியாக்ஷன். பார்த்த உடனே ஷாகாய் அப்படியே கட்டி பிடிக்கிறாரு, விட மாட்டேங்கிறார். என்னடா இவர் இப்படி பண்ண, இவனுக்கு கட்டி பிடிக்கலாமா வேணாவா, இது உண்மைதானா இல்லையா அப்படின்ற ஒரு கான்ஷியஸில் அந்த பையன் இருக்கான். அப்புறம் என்ன பண்ணுறான், யோசிக்கிறான், இது என்ன இன்னும் புரியலையே, நம்ம பண்ணதுக்கு இவர் நம்மக்கிட்ட இப்படி வந்து இருக்கக்கூடாதே அப்படின்னு. ப்ராக்டிக்கலாக நடக்குமா இது? சாத்தியம் இல்லை. ஹியூமனாக இருந்தால் சாத்தியம் கிடையாது, ஹியூமன் பீயிங்க்கு இது சாத்தியம் கிடையாது. அவர் பெரிய பிலீவராக கூட இருக்கட்டும், அந்த பிலீவராக இருந்தால் கூட அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பாருன்னா, பக்கத்தில் சொல்லிட்டு இருந்திருப்பார், பையன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் பிரதர், ஆனால் விட்டுட்டு போயிட்டார். உடனே இன்னொரு பிரதர் சொல்லிடுவார், ஆனாலும் உங்களை இப்படி விட்டுட்டு போயிருக்கக்கூடாது பிரதர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜெபம்னு பண்ணி அது ரொம்ப பலனாக இருந்திருக்கும். வந்த உடனெல்லாம் கட்டி பிடிச்சிருக்க முடியாது, ஃபர்கிவ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி கிடையாது. நான் உங்களை எப்படி இமேஜின் பண்ண சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒருத்தர் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகிருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிக்காதது ஒன்று பண்ணியிருக்கட்டும், உங்கள் 2 பேருக்கு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கட்டும். ஒரு 5-6 வருஷம் பேசலை நீங்கள், அதனால் அதுக்கப்புறம் மீட் பண்ணோன்னு அப்படியே கட்டி பிடிச்சிருவீங்களா போய்? இல்லை, நீங்கள் ஒரு நல்ல பிலீவர் தான், ஒத்துக்கிறேன், மன்னிக்க சொல்லியிருக்கார் ஆண்டவர், மன்னிச்சிடலாம், எல்லாம் ரைட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபர்கிவ் வேற, ஃபர்கெட் வேற. we will forgive, but ஹியூமன் பீயிங்ஸ் அப்படி தான். புரியுதா? உடனெல்லாம் கட்டி பிடிச்சிட்டுலாம் பண்ணால் அது கொஞ்சம் நடிப்பாக இருக்கலாம் மேபி, ஆனால் உள்ளான இதில் அது சாத்தியம் கிடையாது. அது இவருக்கு புரியுது. ஏன்னா ஒரு அப்பா இப்படியெல்லாம் நம்மள்ட்ட அப்ரோச் பண்ண மாட்டாருன்னு என்ன பண்ணுறாரு, போயிட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறாரு, உள்ளே போய், ஆமாம் நினச்சே பார்க்கல, வந்தா இப்படி இது பண்ணுறாரு அவர் அப்படின்னு.
அப்போ தான் அவங்க அம்மா ஒரு உண்மையை சொல்கிறாங்க, வா அவருக்கு ஞாபகமே இல்லை, ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் இருக்கான் அவருக்கு, எனக்கு ஒரு பையன், அதுவும் உன்னை இப்போ பார்க்கும்போது தான் ஞாபகம் இருக்குது, அவருக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு ஒன்று எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, என் அப்பாக்கா இந்த நிலைமை. டோட்டல் அவருக்கு இந்த சொல்லுவாங்கள்ல, அவனுக்கு பார்த்துருப்போமே, வயசானவங்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போமே, அந்த மாதிரி சிச்சுவேஷன். அப்போ என்ன ஆகுது, இவன் போய் அப்பான்னு அப்படி போய் கிட்ட போய் அவரை கன்வின்ஸ் பண்ணலான்னு போனாலே, ஏன்னா இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவர் என்ன பண்ணிடுறாரு, வா மகன் தோளில் போடுறாரு. இவனுக்கு முடியல, பட் அவருக்கு எதுவும் இல்லை. அவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, எப்படி இருக்க என் தங்கமே, அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கல்ல, அப்படி ஐக்கியமாக இருக்கிறார். ஏன்னு கேட்டால் ஒரே ரீசன் என்ன, ஞாபகம் இல்லை, அவருக்கு ஞாபகம் இல்லை. பாருங்க, நான் அதான் சொல்கிறேன், இந்த இமோஷ்னல் டச் ஆகணும் அப்படின்னா உன் ஃபர்கிவ்னஸில் வராது. நீங்கள் யாரையாவது மன்னிக்கிறதுனாலலாம் இது வந்துடாது. இந்த அன்பு இதெல்லாம் விட்டுருவோம், அவங்களுக்கு பழி வாங்காமல் விட்டுருவோம், இல்லை அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிருவோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணிடுவோம். ஆனால் ஹார்ட் ஃபுல்லாக போய் ஒரு ஹியூமன் பீயிங் கட்டி பிடிச்சி தூக்கணும் அப்படின்னா சாத்தியம் கிடையாது. அதுக்கு ஆண்டவர் ஒரு சூப்பர் நேச்சுரல் இது கொடுக்கணும், தனியும். அது எப்படின்னா, இடையில பார்க்குறோம், பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கலாம். நீ ஒருத்தன் பண்ணதை 5 வருஷமாக நினச்சதை ஃபஸ்ட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணோன்னே நடக்கிறது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள். ஸோ என்ன பண்ணுறான், அப்புறம் இவன் திருப்பி அப்பாவை பேசி கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனோன்னா அந்த அப்பா எப்படி உட்காந்துருந்தார், ஞாபகம் இருக்கிற ஒரு நார்மல் அப்பா. வீட்டுக்கு வந்தாலும் என்ன பிஹேவ் பண்ணிட்டுருந்தாரு, ஒரு பழைய இது இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்னடா இவரை தான் 5 வருஷம் விட்டுட்டு இருந்தியா, நீ பண்ணதுக்கு வீட்டுக்கே வந்துருக்கக்கூடாது, இவர் என்ன இப்படி இருக்கிறாரு அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது, அவருக்கு ஞாபகம் இல்லைடா, யூ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்றான். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் வீட்டில் அந்த அப்பா இடையிடையில் ஞாபகம் வருது. ஆனால் இந்த அப்பா என்ன பண்ணுறாரு, அவங்க குழந்தை கூட விளையாடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, ஜாலியாக இருக்கிறாரு. ஒரே ரீசன் என்னன்னா அந்த காரணம். ஸோ இங்கே என்ன 2 விஷயம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஹியூமன்லி ஸ்பீக்கிங் ஃபர்கிவ்னஸ் வேற, இந்த மாதிரி நடந்துக்கிறது வேற. இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ அங்கே ஒரு வாழ்க்கையே அப்படி பாருங்க, நம்ம ஃபர்கிவ் பண்ணி ஒரு சிலர் கூட பழைய மாதிரி அப்படியே கொஞ்சி வாங்க ஒன்றா போகலாம் அப்படின்னு சுத்த முடியாது. வேணாம், ஒத்து வராதுன்னு தெரிஞ்சு போச்சு, ஓகே வில் ஃபர்கிவ், காட் பிளஸ் யூ, நல்லா இருக்கலாம், பார்க்கும்போதெல்லாம் நல்லா இருக்கலாம். பட் நான் சொல்கிற இந்த பாண்டு திருப்பியும் வராது. ஸோ இங்கே என்ன ஆகுது, இட் இஸ் ஹேப்பனிங். ஏன் அப்படின்னா ஒரே காரணம் என்னன்னா, ஹீ டோன்ட் ரிமெம்பர். அந்த அப்பா என்னன்றாரு, இவன் போய் இங்கே வீட்டில் உட்காந்து சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்கும்போது திடீர்னு போய் பக்கத்தில் உட்காடுறான். அந்த என்ன சொல்லு அப்படின்ற, இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கக்கூடாதுப்பா, இந்த மாதிரி உங்களை நாங்கள் அமுச்சிருக்கூடாது அப்படின்னு திருப்பி கட்டி பிடிக்கிறார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவர் கான்ஷியஸில் இவன் பண்ணது எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ இப்படி தான் அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட இதாக இருக்கார். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஐ வில் ரிமெம்பர் யுவர் சின்ஸ் நோ மோர். அவர் என்ன சொல்கிறாரு, நீ என் முன்னாடி இப்படி நின்னா, இன்னைக்கு எழுதிட்டு வர சொன்னேன் உங்கள் எல்லாரையும், மொபைலில் நோட் பண்ணிட்டு வர சொன்னல, நீங்கள் எல்லாம் என்னதான் எழுதிட்டு இன்னைக்கு கொண்டு கொடுத்தாலும் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, எனக்கு ஞாபகம் இல்லையப்பா, நீ நோட் பண்ணிட்டு வந்திருக்க, நீ இதெல்லாம் செஞ்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையேன்றாரு கர்த்தர். எவ்வளோ பேருக்கு புரியுது இது? புரியுதா இல்லையா உங்களுக்கு? கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பா நீ டெய்லி வர, என்கிட்ட காலையில் வர, திடீர்னு சாயந்தரம் வர, திடீர்னு மத்தியானம் வர, என்னன்ற ஆண்டவரே இந்த மாதிரி அப்பா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் இதாகிட்டேன்னா நல்லாயிருவேன்ற, எதுன்னு கேட்குறாரு. ஞாபகம் இல்லையா அவருக்கு, என்ன செஞ்சீங்கன்னே ஞாபகம் இல்லையா. பாருங்க, அவர் என்ன சொல்கிறாரு, நீ இப்படி என்னை எப்போ அப்ரோச் பண்ணாலும்பா என் மைண்ட் இப்படி தான் இருக்குன்றார். ஐ டோன்ட் ரிமெம்பர். இதை நம்புறது எப்படியா, ரொம்ப கஷ்டமா. ஏன் சொல்லுங்க, அந்த பையனுக்கே கொஞ்சம் நாள் ஆச்சான். ஏன்னு கேளுங்க, இவன் போய் அப்பவும் சொல்கிறான், சாப்பிடும்போது சொல்கிறான்,
அப்புறம் திடீர்னு அந்த பெட்ரூமுக்கு போனால் ஞாபகம் வருது. ஆனால் அங்கே தான் அவங்க அப்பாவை திட்டினான் ஃபஸ்ட்டு. அவருக்கு ஞாபகம் இல்லை. ஹீ டோன்ட் ரிமெம்பர். பாருங்க, அதே மாதிரி இந்த அப்பா என்ன பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் நினைவு வரும்போதெல்லாம் அவனை என்ன பண்ணுறாரு, கடிஞ்சிக்கிட்டே இருக்காரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லை பண்ணுறாரு உங்கள் ஆண்டவர். ஞாபகமே இல்லை. வாட் ஆர் யூ ப்ரேயிங்னு கேட்குறாரு. ஐ டோன்ட் ரிமெம்பர், யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். ஏன் நீ அதே சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு புரியல அப்படின்றார் கர்த்தர். பாருங்க, அவர் என்ன சொல்கிறாரு, I am he who blots out your transgressions for my own. இந்த வசனம் என்ன தெரியுமா ஆக்சுவலாக? பாருங்க, கூகுளில் பிளாட்ஸ் அவுட் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா டு காஸ் சம்திங் டு டிஸப்பியர். அவர் என்ன சொன்னார்னா சொன்னது தான் அவர் வார்த்தையில். அவர் அப்படியே வச்சுக்கிட்டு நான் மறந்துட்டேன் ஃப்ராங்க், எனக்கு ஞாபகம் இல்லை ஃப்ராங்க், அப்படி சொல்லலை கர்த்தர். புரியுதுங்களா? அவர் என்ன பண்ணாரான்னு தெரியுமா? பாருங்க, பிளாட்ஸ் அவுட்னா என்னது, அழிச்சிடுறது, டெலிட். அவர் என்ன பண்ணாராம், சிலுவையில் இயேசு அங்கே உங்களுக்காக பலியான போதே அவருக்கு பண்ண ஒரே விஷயம் என்ன தெரியுமா? சுனில் 1983 பிறப்பான், அவன் லைஃப் இவ்வளோ வருஷம் வரைக்கும் வாழுவான், அதை முன்னாடியே பார்த்துட்டார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? உங்கள் பாவங்களையும் நோய்களையும் சுமந்து தீர்த்தார் ஏசுன்னா நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படிங்க சுமக்க முடியும் உங்கள் நோயும் உங்கள் பாவத்தையும்? கர்த்தர் அதை முன்னாடியே பார்த்துட்டார். புரியுதா இல்லையா? உங்கள் வாழ்க்கை நீங்கள் 1983 நான் பிறந்தேன்னா என் வாழ்க்கை தீர்க்காயுசு வரைக்கும் என் லைஃப்பை அவர் அப்படியே பார்த்துட்டாராம். அதில் நான் எங்கெல்லாம் ஸ்கிப் ஆனேன், எங்கெல்லாம் விழுந்தேனோ அந்த பாவத்துக்கான ஃபுல் பனிஷ்மெண்ட்டை தான் கொண்டு வந்து சிலுவையில் இயேசு மேலே போட்டார். அது போட்ட உடனே என்ன தெரியுமா பண்ணாராம் அவர்? ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணாராம் அதை அவர் மைண்ட்லேருந்து. இதை நம்புறது ரொம்ப டஃப்புங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவருக்கு இன்றைக்கி ஞாபகமே இல்லைன்றார். பாருங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு, அண்ட் ஐ வில் நாட் ரிமெம்பர் யுவர் சின்ஸ். அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருந்துட்டு அதை நினைக்காம இருப்பேன்னு சொல்லலை அவர் இந்த வசனத்தில். புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்கள், நான் உங்களை இப்போ புரிய வைக்கிறேன் பாருங்கள் ஈஸியாக. இன்றைக்கி என்ன டேட்டு? 20 February. இன்றைக்கி உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. போன வருஷம் February 25 நீங்கள் செஞ்ச பாவத்தை எனக்கு சொல்லுங்கள். என்னங்க சிரிக்கிறீங்க? நீங்கள் தானங்க சொல்கிறீங்க நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு. சொல்லுங்கள். ஆனால் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்னன்னு சொல்லுங்க. பாருங்க, நம்ம ஆளுங்க எப்படின்னா இந்த வாரம் செஞ்சது பொறுத்து தான் அவங்களுடைய ஸ்டாண்டு. இன்னைக்கு இந்த வாரம் பைபிள்லாம் வாசிச்சுட்டாங்க, இந்த வாரம் கொஞ்சம் ப்ரேயராக இருந்துட்டாங்கன்னா இந்த வாரம் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய விசுவாசி, நான் ஜெபம் பண்ணால் சரியாயிரும்ன்றுவாங்க. இந்த வாரம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பண்ணிடுங்களேன், நீங்கள் கொஞ்சம் பண்ணிடுங்க அப்படின்னு. என்னது இந்த வாரம் உன் மெமரியில் இதெல்லாம் இருக்குப்பா, போன வாரம் உன் மெமரியில் இல்லை, போன மாதம் இன்றைக்கி என்ன பண்ணேன்னு கேட்டால் சொல்ல முடியுமா? ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்லை? நான் இப்போ வந்து கேட்குறேன், தினேஷ் போன மாதம் 25ஆம் தேதி நான் இந்த மிஸ்டேக் பண்ணேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னா, தினேஷ் என்னடா பண்ண? கர்த்தர் சொல்கிறாரு, அந்த டேட்டு தான் அந்த 2000 வருஷம் முன்னாடி. அன்னைக்கு அவர் நினச்சிட்டாராம் சிலுவையில். அன்னைக்கு நினச்ச கர்த்தர் எனக்கு ஞாபகம் இல்லை சுனில்ன்றார். நான் போய் கேட்டேன், நான் போய் நிற்கிறேன், ஆண்டவரே நான் இதை பண்ணிட்டேன். நான் என்னைக்குப்பா தெரியலையே எனக்கு. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நான் உனக்கு இன்னும் நிறைய காரியங்கள் பண்ண வைக்கிறேன், நீ அதை பண்ணு, திரும்ப திரும்ப வந்து இதே இடத்துல நிற்காதன்ற. புரியுதா இல்லையா? நான் தினேஷ்ட சொல்லிட்டு திருப்பி தினேஷ் வீட்டுக்கிட்ட போய் நிற்கிறேன்னு வைங்க. அடுத்த நாள் காலையில் என்ன சுனில் காலையில் இல்லை, அந்த 25ஆம் தேதி நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. சுனில் சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லை சுனில் நீ என்ன பண்ணேன்னு. இல்லை அதனால தான் தினேஷ் நீ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க எனக்கு தெரியும். சுனில் எனக்கு ஞாபகம் இல்லை சுனில், நீயாவது சொல்லு. இல்லை எனக்கும் ஞாபகம் இல்லை. ஸோ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, சிலுவையில் 2000 வருஷம் முன்னாடி அந்த நாள் ஞாபகம் இருந்துச்சாமா அவருக்கு. சுனில், லாரா பிரதர், தினேஷ், சஞ்சய் நீ இது பண்ணாத நான் பார்த்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. அதோட பனிஷ்மெண்ட்டை இயேசு மேலே போட்டாராம். போட்ட அன்னையிலேருந்து அவருக்கு அது ஞாபகம் இல்லையா? இப்போ லாஜிக்கலாக சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம். பிகாஸ் காட் மேட் யூ இன் த இமேஜ் ஆஃப் காட். அவர் அப்படி தான். அவர்
புரியுதா இல்லையா? ஸோ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஞாபகமே இல்லைப்பா, ஐ டோன்ட் ரிமெம்பர். அந்த ஒரு எனக்கு ஞாபகம் வச்சுட்டு நான் அதை நினைக்காம இருக்கல, எனக்கு உண்மையாலுமே ஞாபகம் இல்லைன்ற. இது விசுவாசிக்க உங்களுக்கு மிகப்பெரிய ரெவலேஷன் தேவை. பாருங்க, இந்த ரெவலேஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நான் சொல்கிறேன், அந்த ரோப் நீ கட் ஆகிடும். உங்களை பிடிச்சிட்டு வருது பார்த்தீங்களா ஒன்று, இல்லை இதுதான் பிரதர், இதுதான் என்ன ஸ்டாப் பண்ணுது போக விட மேடம், இதுதான் இந்த பிஹேவியர், இந்த கேரக்டர், இந்த காரியம், இந்த பாவம், இந்த டெம்டேஷன், அதோட ரோப் அருகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், யூ டோன்ட் ரிமெம்பர் தட். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ கர்த்தர் என்ன சொன்னார்னா, அப்பா இன்னைக்கு எவ்வளோ பேர் நோட் பண்ணிட்டு வந்தீங்க மொபைலில்? கர்த்தர் சொல்கிறாரு, ஐ டோன்ட் ரிமெம்பர் தட்டுன்றார். புரியுதா இல்லை? நீங்கள் எழுதின எந்த விஷயத்தையுமே கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் பாருங்கள், இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த ஞாபக மருதி ஆளாக மாறிடுங்க. உங்களை புரிய வைக்க நான் வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நீங்கள் மறந்துடுங்க ஞாபக மருதி உங்களுக்கு. உண்மையாலுமே நான் லாரா பிரதருக்கு ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், பண்ணிட்டேன் விடுங்க. இப்போ என்ன பண்ணுறேன், அவருக்கு மறந்துருச்சு அது. நான் அவர் வீட்டுக்கு போய் உட்காந்து ஃபுல் திருப்பி அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை பிரதர் இப்படி பண்ண பிரதர், அது பண்ண, அதனால் நீங்கள் கோவப்பட்டீங்க, அப்புறம் நீங்கள் போனீங்க, அதனால் இப்படியாச்சு, என்ன சொன்னாலும் அவருக்கு அந்த ஆக்சுவல் கோவம் திரும்பி வரவே வராது. நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறனாலலாம் திருப்பி அந்த சீன் வராது. ஒரு மனுஷனுக்கு எப்போ தெரியுமா கோவம் வரும், அவனுக்கு அது ஞாபகம் வரணும். நீ சொல்கிறதுனாலலாம் அவருக்கு கோவம் வந்துடாது, நீ சொல்ல சொல்ல அவருக்கு அது ஞாபகம் வந்துருச்சுன்னா ஆமாம் அப்படின்னு. ஞாபகம் வரலன்னா நீ என்ன வேணால் ட்ரை பண்ணிக்கோ, ஒருத்தனை கோவப்படுத்த முடியாது. சரி விடுங்க பிரதர் விடுங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, என்ன பண்ணிட்டோம்? கர்த்தர் சொல்கிற அதே தான், ஞாபகம் இல்லை நான் என்ன பண்ணிட்டோம்? வாங்க பிரதர் என்ன சொல்ல, அது விடு, வித்தியாசத்தில் சமைச்சிருக்காங்க, சாப்பிட்டு போகலாம் சுனில். அது மாதிரி கர்த்தர் சொல்கிறாரு, உனக்காக நான் செய்து வைத்த காரியங்களை என்னன்னு பாரு, இன்னும் அந்த இடத்துலையே நிற்காதன்றார் கர்த்தர். யூ ஆர் ஆல் ஆர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்ன்றார் கர்த்தர். புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் எல்லாம் என் பிள்ளைகள்ப்பா, அந்த ஸ்டாண்டுக்கு வாங்க, இன்னும் பழைய நிலைமையிலே போய் நிற்காதீங்க அப்படின்றார் கர்த்தர். கர்த்தர் சொல்கிறார், எஸ் உன் சின் பெருசு தான், இல்லைன்னு சொல்ல வரல, அதை விட கிரேட் என் லவ்ன்றார் கர்த்தர். புரியுதா? பாருங்கள், நீங்கள் எப்போதும் எப்படி திரும்ப பார்க்கணும், உங்கள் அப்பா உங்களை எப்படி பார்த்தாருன்னு பார்க்காதீங்க, நீங்கள் இப்போ உங்கள் பிள்ளையை எப்படி பார்க்குறீங்கன்னு பாருங்கள். ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள், என்றைக்குமே உங்கள் அப்பா உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சாருன்னு பிள்ளைக்கு புரியாது. நீ இப்போ அப்பாவாக இருந்து உன் பிள்ளைய எப்படி பார்க்குறான்னு பார்த்து பாரு, அப்போ புரியும். உங்கள் அப்பா உன்னை எப்படி நேசிச்சார் தெரியுமா சுனில்னு கேட்டால் விளங்காத மாதிரியே இருக்கும். ஆமாம், இப்போ அப்படியே அது திருப்பி நீ ஃப்ராங்க் எப்படி நேசிக்கிறியோ அப்படி தான் உங்கள் அப்பா நேசிச்சாருன்னு சொல்லி பாருங்கள். ஐயோ அவனுக்கு ஒரு சின்ன இது கூட வந்துடக்கூடாது, அவனுக்கு ஒரு ஃபீவர் வந்துடக்கூடாது, இப்படித்தான்ப்பா உங்கள் அப்பா நினச்சார் உன்னை. மேபி அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டார், இப்படி தான் நினச்சார். அது மாதிரி கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் உன் மேலே வச்சிருக்க லவ் நீ செஞ்ச பாவங்களை விட பெருசாம், அதனால தான் சிலுவைக்கு போனாராம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈஸ்டர் வரைக்கும் குட் ஃப்ரைடே வரைக்கும் இதை தான் நினச்சி பார்க்கணுன்றார் கர்த்தர். இதை தான் என் இயேசு சிலுவையில் செய்தார். நான் அனுபவிக்க வேண்டிய பாவங்கள், நான் அனுபவிக்க வேண்டிய சாபங்கள் அவருக்கு ஞாபகம் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? மறந்துட்டாரு அப்படின்னு வேல்யூ பண்ணாமல் இருக்கீங்களே, ஞாபகம் வந்துச்சுன்னா ஓல்டு டெஸ்ட்மெண்ட் வாசிச்சு பாருங்க என்ன நடக்கும்ன்றது. என்ன பெரிய கிருபனா, என் கர்த்தர் வேணும்ட்டே மறந்தாராம், என் பிள்ளை செய்ததை நான் வேணும்ட்டே மறக்கிறேன், அவன் நீதிமான், என் நீதி அவனுக்கு தரேன். இயேசு அவனுக்காக சிலுவையில் பலி ஆகிட்டாரு, இப்போ அவருடைய நீதியை நான் இலவசமாக தரேன். இப்போ எனக்கு ஒன்றே ஒன்று தான்ப்பா ஞாபகம் இருக்குது, நீ நீதிமான் அப்படின்றார் கர்த்தர். ஆமென். ஸோ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உன் வேலை ஒன்றே ஒன்று தான்ப்பா. காட் ஐ தேங்க் யூ, ஐ பிரேஸ் யூ, இந்த அமேசிங் கிரேஸ், இதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம துதிக்கிறது தான். பாருங்கள் என்ன போட்டிருக்குன்னு, எபிரேயர் 8:12, the day is coming says the Lord, when I will make a new covenant with the people of Israel and Judah. This covenant will not be like the one I made. என்ன அர்த்தம்? past tense, which I made. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கார் செஞ்சோங்க, இப்போ புதுசாக ஒரு கார் செய்ய போகிறோம், ஆனால் இந்த காரு அந்த கார் மாதிரி இல்லைன்றார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? I made with their ancestors when I took them by the hand and led them out of the land of Egypt. They did not remain faithful to my old covenant.
ஸோ ஐ டேர்ன்ட் மை பேக் ஆன் தெம் சேஸ் த லார்ட். என்ன பண்ணாராம்? ஒரு பழைய உடன்படிக்கை ஒன்று பண்ணியிருந்தாராம். அந்த பழைய உடன்படிக்கையை அந்த உங்கள் ஆன்சிஸ்டர்ஸ் கையில் நான் கொடுத்தேன்ப்பா, அவங்க அது ஒழுங்காக கடைப்பிடிக்காதனால என்ன பண்ணிட்டாராம்? ஐ டேர்ன்ட் மை பேக் டு தெம்ன்றார். புரிஞ்சுக்குங்க இதை. என்ன பண்ணிட்டாராம்? தே டிட் நாட் ரிமைன் ஃபேத்ஃபுல் டு அ கவனன்ட். நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தேன்ப்பா, உங்கள் முன்னோர்கள்ட்ட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தேன், அவங்க அதை ஃபேத்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணல. ஸோ அதனால் நான் இப்போ எப்படி இருக்கேன்? இப்படி திரும்பி நின்றுட்டேன் அப்படின்றார். இப்படி தான் நின்றுட்டுருக்கார் ஆண்டவர் இப்போ. உங்களுக்கு புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆனால் இப்படி அவங்க ரிலேஷன்ஷிப் இப்படி தான் இருந்தது ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில். புரியுதா இல்லை? ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் என்னவா இருக்கார் இவர்? கொஞ்சம் சொல்லு அப்படின்ட்டு இருந்துருக்கிறார். அப்புறம் என்ன ஆச்சான்? பட் திஸ் இஸ் த நியூ கவனன்ட் ஐ மேக். புரியுதா இல்லை? இந்த நியூ கவனன்ட்டில் அவர் என்ன பண்ணாராம்? I will put my laws in their minds and I will write them on their hearts. I'll be their God and they will be my people and they will not need to teach their neighbors. இதெல்லாம் விட்டுருங்க, கீழே பாருங்க. And I will forgive their wickedness and I will never again remember their sins. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு? என்ன பண்ண மாட்டாராம்? பழைய கணவன்ல என்ன பண்ணிட்டாராம்? ஞாபகம் இருந்துருச்சு அவருக்கு. அதுதான் என்ன சொல்கிறாரு இங்கே. ஞாபகம் இருந்தனால என்ன சொல்கிறாரு அவர்? இல்லைப்பா அவன் கொஞ்சம் என் பேச்சு கேட்கல. அதனால் என்ன அர்த்தம்? ஞாபகம் இருந்திருக்குது. கொஞ்சம் இருந்தால் என்ன பண்ணிடுறாரு அவர்? திரும்பி நின்று இருக்கிறாரு. இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. அப்போ இப்போ என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அவங்கள்ட்ட ஒரு உடன்படிக்கை கொடுத்தேன்ப்பா, அவங்க அது ஒபே பண்ணலன்றது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்தனால நான் இப்போ இப்படி திரும்பிக்கிட்டேன். இப்போ நியூ கவனன்ட்ல எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ இப்போ அவர் என்ன பண்ணுவார்? ஹீ வில் டேர்ன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்படி திரும்பிக்கிட்டவர் என்ன பண்ணுவார்? இப்படி திரும்பிக்குவார். ஐ வில் டேர்ன் டு தெம். அவர் டேர்ன் ஆனால் என்ன ஆகுமா? ஐ வில் பி தேர் காட் அண்ட் தே வில் பி மை பீப்புள். எப்படி ஆயிடுவாங்களாம்? இப்படி ஆயிடுவீங்களா நீங்கள்? புரியுதா இல்லையா? பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படிங்களாங்க, ஓகேங்க. இதுனா என்ன அப்படின்னா, ஓல்டு கவர்னன்ட்ல இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் இப்படி திரும்பி நின்னதுக்கே கடல் பிளந்துச்சுங்க, காடைகள் வந்துச்சுங்க. புரியுதா இல்லையா? கர்த்தர் என்ன சொல்றாரு? இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை, பார்த்தாலே கட்டி பிடிச்சிருவேன்றாரு. திஸ் இஸ் மை பிலவ்ட் சன் அப்படின்னாருல இயேசுவை பார்த்து. அப்படி பார்க்குறாரா நம்மளையெல்லாம்? அப்படி பார்த்தா கர்த்தர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட தேவனாகிய நான் உன் கூட இப்படி நிற்கிறேன்ற கான்சியஸ் மட்டும் உனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் என்ன சொல்கிறாரு? இப்படி நின்ன என் கர்த்தர் இந்த புது உடன்படிக்கையில் இப்போ என் கூட இப்படி திரும்பி நிற்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கர்த்தர் சொல்கிறாரு, when God turns, your sorrow will turn into joy. Your sickness will turn into healing. Your water will change into wine. Fishermen will change into disciples. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒவ்வொன்றுக்கும் என்னால் இப்போ வசனத்துக்குள்ளே போக முடியல. ஒவ்வொரு இடத்துலையும் நான் பார்க்குறேன் பைபிளில் டேர்ன்டு, ஜீசஸ் டேர்ன்டுன்னு போட்டிருக்கு. இந்த இடத்துலலாம் ஒரு அந்த 11 years ப்ளீடிங் இருந்த பொண்ணு போகும்போது ஜீசஸ் டேர்ன்டு டு ஹர், இன்ஸ்டன்ட்லி ஷீ வாஸ் ஹீல்டுன்னு போட்டிருக்கு. அப்புறம் பாருங்க, வாட்டரை வாட்டரை என்ன பண்ணார்? அவரை வைனா மாற்றினார். எங்கெல்லாம் ஃபினான்ஷியல் நீட், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும், எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை, அங்கே ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அந்த கல்யாணத்தில், கர்த்தர் என்ன பண்ணார்? அந்த வாட்டரை வைனா டேர்ன் பண்ணார். அங்கே பாருங்கள், ஃபிஷர்மேன் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்கங்க, பீட்ரு போய் என்னவா மாற்றிட்டார்? அவரை டிசைபிளாக மாற்றிட்டார். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அப்பா எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, இப்படி திரும்பி நின்றுட்டு இருந்தேன், இப்போ இங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? இப்படி நான் திரும்ப போகிறேன். திரும்பினா நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? எனக்கு சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். இப்போ நீங்கள் எப்படி வரணுமா அவர்கிட்ட வரும்போது? ஆண்டவரே, ஐ எம் வாஷ்ட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ். இட் இஸ் நத்திங் லார்ட், இட் இஸ் நாட் மை பிஹேவியர், இட் இஸ் நாட் மை கேரக்டர், இட் இஸ் நாட் மை எதுவுமே கிடையாது ஆண்டவர், இட் இஸ் யுவர் கிரேஸ்.
இப்போ உங்கள் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நீங்கள் என் பாவங்களை நினைப்பதில்லை, நான் உங்கள் பிள்ளையாக இருக்கிற ஆண்டவரே, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட தேவனோடு கூட நான் நிற்கும் பொழுது என் துக்கம் சந்தோஷமாய் மாறும், என்னுடைய சிக்னஸ் ஹீலிங்காக மாறும், தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். நான் ஒரு சாதாரண ஆள், கர்த்தர் என்ன ஒரு மேன் ஆஃப் காடாக மாற்றுவார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்படிப்பட்ட தேவனா உங்க கூட இருக்கிறாராம் கர்த்தர். இன்னையிலேருந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை நான் ஒரு திங்கிங் ப்ராசஸ் மாற்ற சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 2 வீக்ஸ். கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இது தியானிக்க சொல்கிறாரு. இதெல்லாம் நம்புற காரியம் கிடையாதுங்க. ஏன் நம்புற காரியம் கிடையாது தெரியுமா? உலகத்தில் யாரும் உங்களை இப்படி மறந்துட மாட்டாங்க நீங்கள் செஞ்சதை. புரியுதா இல்லையா? ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் உங்களை விட மாட்டான். ஒரு நாள் பார்க்கிங்க்கு நீங்கள் இடம் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. புரியுதா இல்லையா? சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட மனுஷன் என்ன பண்ண மாட்டான்னா பார்ப்பான், மறக்க மாட்டான். ஸோ நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சரௌண்டிங்ஸில் வாழ்கிறதுனால கர்த்தர் உன் பாவங்களை நினைப்பதில்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கர்த்தர் என்ன சொல்கிறார்? மெடிடேட், சேஞ்ச் யுவர் திங்கிங். என்னவா சேஞ்ச் பண்ணுமா பாருங்கள். உங்களை மாற்றி பெரிய மாற்றத்தை பண்ணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவர் இயேசு அனுப்பியிருக்க தேவையே இல்லை. பேசாமல் என்ன பண்ணியிருக்கலாம், அவர் அனுப்பாமல் போதிச்சுட்டே இருந்திருக்கலாம், நீ மாறு நீ மாறு நீ மாறு அப்படின்னு. கர்த்தரை அப்படிதான் நம்ம அப்பா அப்படி செய்யலை. நம்ம பாவங்களுக்காக இயேசுவை அனுப்பினார், நமக்கு சப்ஸ்டியூட்டாக இயேசுவை போட்டார், நம்ம நோய்கள் நம்ம பாவங்களை இயேசு மேலே போட்டார். இப்போ அந்த பலி, for God made Christ who never sinned to be an offering for my sins so that I could be made the righteousness of God. கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, உங்களுக்கு இதை நம்ப முடியலன்னா என்ன அப்படித்தான் எனக்கு கோச் பண்ணுவார். ஏன்னா நான் நம்ப முடியாது, நானா அப்படின்னு தோணும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவார், நீ இப்படி கை வச்சு இப்போ இயேசு அப்படி தூக்கிட்டு நிற்கிற மாதிரி நினச்சிக்கோன்னு ஒரு சிலுவையிலிருந்து இப்போ அதை என்கிட்ட கொண்டு வா, இந்த பலியை காட்டிலும் உன் பாவம் பெருசான்னு கேட்டார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இமேஜின் பண்ண முடியுதா? அது ஃபாதர் என்ன சொல்கிறாரு, நீ என்கிட்ட வர்றதுக்கு நான் தகுதி இல்லைன்றியே, இயேசுவை தூக்கி உன் கையில் இப்படி வை, என் முன்னாடி வா, இயேசுவோட பலியை காட்டிலும் உன் பாவம் பெருசான்னு கேட்குறாரு. புரியுதா இல்லையா? இட் இஸ் ஓவர் பேமெண்ட். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? ஸோ இப்போ நான் என்ன திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஆண்டவரே நான் என்னோட குவாலிட்டிஸை நான் பார்க்கறது இல்லை ஆண்டவரே. ஐ டு நாட் கவுண்ட் ஆன் மை ஓன் ரைச்சியஸ்னஸ்ன்னு பைபிளில் போட்டிருக்கு, பால் சொல்கிறார். பட் ஐ கவுண்ட் ஆன் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். அதான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட குவாலிட்டிஸ் இல்லை ஆண்டவரே, அந்த gift of righteousness, for God made Christ who never sinned to be an offering for Sunil's sin. நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த குட் ஃப்ரைடேக்கு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இயேசு சிலுவையில் மரித்த நாளுங்க, அப்படி இல்லை, இயேசு எனக்காக மரித்த நாளுங்க. புரியுதா இல்லையா? அந்த நாளை நான் எப்படி பார்க்குறேன்னா, உலகன்றதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை, எனக்காகவா போனீங்க சிலுவைக்கு, என் ஒருத்தனுக்காகவா போனீங்க சிலுவைக்குன்னு தான் நான் பர்சனலைஸ் பண்ணுறேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? தினேஷ் பிரதர் ஒவ்வொரு பர்த்டேக்கும் க்ரீட்டிங் கார்டு வந்து கொடுக்குறாரு இல்லைங்களா, பர்த்டே அன்னைக்கு. அவர் எல்லாருக்கும் தான் பிரிண்ட் போடுறாருன்னா, வாங்குற அன்னைக்கு நீங்கள் என்னன்னு வாங்குறீங்க? எனக்காக சபையில் எனக்காக கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக இல்லையா? இல்லை எல்லாருக்கும் தானே கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ கர்த்தர் என்ன சொல்கிற, பர்சனலைஸ் பண்ணு. அப்போ நீங்கள் என்னவா பார்க்கணுன்றார் கர்த்தர். இன்றைக்கி நான் இப்படி நிற்கிறேன்னா ஆண்டவரே, இதுக்கு காரணம் பலியான இயேசு. அவர் நிமித்தம் நான் நீதிமான், அவருடைய கிருபை, அவருடைய ரைச்சியஸ்னஸ். பாருங்க, இயேசு 3 வருஷம் ஊழியம் பண்ணாரா? இப்போ எக்ஸாம்பிள், இந்த வருஷத்துலேருந்து ஒரு 3 வருஷம் வாழ்ந்தார்ல மினிஸ்ட்ரி பண்ணி, அப்போ ஒரு ரைச்சியஸ்னஸ் லைஃப் வாழ்ந்தார்ல இயேசு. அந்த ரைச்சியஸ்னஸ்னால தான் அங்கே பிசாசு பயந்துச்சு, இயேசு வந்தாலே கிட்ட வராதன்னு சொல்லிச்சு. இவரோட வாழ்க்கை அப்படிப்பட்ட பியூரிட்டி லைஃப். புரியுதா இல்லையா? ஹோலி லைஃப். என்னது அது? வாழ்ந்துட முடியுமா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? பார்த்தா கண்ணை பிடிங்கி போட்டுருன்றாரு, கையை செஞ்ச கையை வெட்டிருன்றாரு, மனசில் நினைச்சாலே காலின்றாரு. ஆனால் அவர் இதுலலாம் பர்ஃபெக்டாக இருந்தவர். அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் வாழ்ந்தார்ல இயேசு. கரெக்டாக இல்லையா? அதை என்ன பண்ணாராம், நம்ம பிதா கிஃப்டாக கொடுத்தாராம் உங்களுக்கு அந்த ரைச்சியஸ்னஸ்ஸை. இயேசு வாழ்ந்த அந்த 3 வருஷம் அவர் வாழ்ந்த அந்த ரைச்சியஸ்னஸை தூக்கி சுனில்குள்ள கிரெடிட் பண்ணாராம்.
புரியுதா இல்லையா உங்களுக்கு? என்ன பண்ணாராம்? ஈவன் கிரேட்டர் இஸ் காட்ஸ் abundance ஆஃப் கிரேஸ் அண்ட் த கிஃப்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். என்னவா அது? கிஃப்டா? என்ன கிஃப்டா அது? இயேசு வாழ்ந்த நீதியான வாழ்க்கையோட குவாலிட்டி. அது உனக்குள்ள பேங்க்ல கிரெடிட் ஆகிற மாதிரி கிரெடிட் ஆயிடுச்சுன்னா, இப்போ உன்னை பார்க்கும்போது இயேசுவோட ரைச்சியஸ்னஸ் உள்ள இருக்கு. இது எப்படி வாங்க முடியும் நீங்க? புரியுதா இல்லையா? இதை தான் இயேசு சிலுவையில் பண்ணார், உங்க அப்பா பண்ணார், ஃபாதர் பண்ணார். ஸோ ஃபாதர் என்ன சொல்றாரு? இந்த கான்சியஸ்ல நில்லு. இனிமே என்னை பார்க்கும்போதெல்லாம், என்கிட்ட ஜெபம் பண்ண வரும்போதெல்லாம், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபார் நாட் ரிமெம்பரிங் மை சின்ஸ், தேங்க்யூ தட் யூ ரிமெம்பர்ட் மை சின்ஸ் ஆன் த கிராஸ், தேங்க்யூ ஃபார் சென்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட் as my லார்ட் அண்ட் சேவியர், தேங்க்யூ இயேசுவே எனக்கு ரட்சகரா அனுப்பினதுக்கு ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஃபாதர் ஃபார் சென்டிங் ஜீசஸ் as my sacrifice for my sins, because of Jesus now I am righteous man. நான் இப்போ நீதிமான். அவர் எனக்குள்ள இப்போ வாசம் பண்ண முடியும். அவர் இப்போ எனக்குள்ள இருக்கிறார். எப்படி இருக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒருத்தங்குள்ள எப்படி இருக்க முடியும்னா, அந்த பலி அப்படி ஆக்கியிருக்கு. புரியுதா? எப்படி நம்ம போய் கை வச்சா சரியாயிரும்? நீ எல்லாம் ஒரு ஆளா? அப்படி கிடையாது. அந்த பலி என்னை குவாலிஃபை பண்ணியிருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன்? அவரோட ரைச்சியஸ்னஸை கிஃப்டாக வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டேன். இப்போ நான் நிற்கும் போது ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஃபாதரோட கண்ணுக்கு இயேசுவோட ரைச்சியஸ்னஸ் இப்போ எனக்குள்ளே இருக்குது, உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. புரியுதா இல்லையா? அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, த மிஸ்ட்ரி ஆஃப் கிறிஸ்டியன் ஃபேத் இஸ் கிரைஸ்ட் இன் யூ. அது ஒரு மிஸ்ட்ரி. அப்படி நிற்கும் போது ஸ்கேன் பண்ணி பார்த்தா, என்னப்பா அது சுனிலா உள்ள இயேசு பிதா அப்படி தான் இருக்கான் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போதும். அப்படிப்பட்ட பிள்ளைகளா நம்ம பாருங்க. எபிரேயர் 8:12 என்ன போட்டிருக்குன்னா, அண்ட் ஐ வில் ஃபர்கிவ் தேர் விக்கெட்னஸ் அண்ட் ஐ வில் நெவர் அகெயின் ரிமெம்பர் தேர் சின்ஸ். நெவர் அகெயின்னா என்னங்க அர்த்தம்? எங்கேயோ நினச்சி பார்த்துருக்கிறார் உங்கள் பாவத்தை ஒரு தடவை. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என்ன தெரியுமா கன்வின்ஸ் ஆகணும். உங்கள் ஹார்ட் கன்வின்ஸ் ஆகணும். நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு ஃப்ரீயாக விட்டுட்டா உங்கள் ஹார்ட் ஏற்றுக்காதுங்க. பாருங்க, உங்கள் ஹார்ட் எப்படி தெரியுமா? அதுக்கு ஏதோ ஒன்று நடந்துருக்கணும். புரியுதா இல்லையா? ஃப்ரீயாக விட்டாலும் அது ஏற்றுக்காது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன்னை ஃப்ரீயாகவே விடல. என்ன போட்டிருக்கு? அண்ட் ஐ வில் நெவர் அகெயின் ரிமெம்பர் தேர் சின்ஸ்னா ஹி ஹஸ் சம்வேர் ரிமெம்பர்ட் பிஃபோர். எவ்வளோ பேருக்கு புரியுது அது? எங்கேயோ சுனில் செஞ்ச பாவம், தினேஷ் செஞ்ச பாவம், லாரா பிரதர் செஞ்ச பாவம், ஏஞ்சல், சஞ்சய் எல்லாரும் பண்ண பாவத்தை ஒரு இடத்துல அவர் நினச்சி பார்த்தாராம். எங்க? அண்ட் ஐ வில் ஃபர்கிவ் தேர் விக்கெட்னஸ், ஐ வில் நெவர் அகெயின் ரிமெம்பர் தேர் சின்ஸ். ஸோ ஐ ஹவ் ரிமெம்பர்ட் இன் ஒன் பிளேஸ். அதுதான் எங்கன்னா ரோமன்ஸ் 3:25 for God sent Christ Jesus to take the punishment of whose sins. நீங்கள் எழுதிட்டு வந்தீங்களே இன்னைக்கு மொபைலில், அதெல்லாம் 2000 வருஷம் முன்னாடி அடிக்கப்பட்டுருச்சாங்க. புரியுதா இல்லையா? யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட்ன்றாரு. நீ என்ன ஞாபகப்படுத்திட்டே இருக்கிற, நான் இது செய்கிற ஆண்டவரே தெரியும்பா, 2000 வருஷம் முன்னாடியே பார்த்துட்டேன் நான் இதை. பாருங்க என்ன போட்டிருக்காரு பாருங்க, டு எண்ட் ஆல் காட்ஸ் ஆங்கர் அகெயின்ஸ்ட் அஸ். அவர் கோவப்பட்டிருக்கிறார் உங்க மேலே. ஆனால் என்ன, டேட்டு தான் வேற, இன்னைக்கு இல்லை, அது 2000 வருஷம் முன்னாடி. என்ன பண்ணிட்டாராம்? டு எண்ட், தேர் இஸ் என் எண்ட். அந்த சிலுவையிலே அவர் எண்டு பண்ணிட்டார். ஸோ முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை போய் ஞாபகப்படுத்திட்டு இருந்தா அது வேஸ்ட். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ கர்த்தர் என்ன சொல்கிறாரு பாருப்பா, ஒருத்தன் வாழ்க்கையில் என்ன இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறாரு. ஒருத்தன் வாழ்க்கையில் எங்கேயாவது இந்த மாதிரி இருக்குன்னா நீ இந்த பாயிண்ட்டை டச் பண்ணலன்றாரு கர்த்தர். எங்கேயாவது உனக்கு ஒரு லேகிங் இருக்குது ஆசீர்வாதத்தில்னா, யூ ஹவ் நாட் டேக்கன் த ஃபுல் ரெவலேஷன். என் அப்பாவுக்கும் எனக்கும் அப்படி இருக்குப்பா, நானும் அவரும் அப்படி தான் இருக்கிறோம், எனக்கு அவருக்கு எதுவும் கிடையாது, அவர் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார், நான் என்னுடைய காரியங்கள்னாலலாம் இல்லை, அவர் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார் அப்படின்ற கான்ஷியஸ் இருந்தால் என்ன ஆகுமா, அவருக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னா அவர் சிலுவையில் ஞாபகம் வச்சுட்டார் என் பாவங்களை அப்படின்னு ஞாபகம் இருந்தால் உன்னோட திங்கிங்கே ஃபஸ்ட் இப்படி மாறுன்றார். உன் பிதாவை நீங்கள் பார்க்குற, நீங்கள் ஜெபம் பண்ண போகும்போதே உங்கள் கான்ஷியஸ் இப்படி இருக்குன்றார். உனக்கு எப்போ நம்ம 2 பேருக்கு இருக்கிற அந்த இது கரெக்டாயிருச்சுன்னு உனக்கு நம்பிக்கை வந்துருச்சோ, விசுவாசம் வந்துருச்சோ,
எப்படி ஆயிடுவோமா? எல்லாத்துலேயும் ஜெயமாக மாறிடுவோமா. குடும்ப காரியங்கள் இந்த எல்லாத்துலேயும் உனக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருமா? ஹீ வில் டேக் ஹோல்ட் ஆஃப் மை ஹேண்ட். அவர் பார்த்துப்பார். என்ன சிக்னஸ் டிசீஸ் எது வந்தாலும், அலை கொந்தளிச்சாலும், கடல் முன்னாடி நின்னாலும் ஏசு பிஹேவ் பண்ண மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்களா? அதனால தாங்க பீட்டர் அப்படி பிஹேவ் பண்ணார். பீட்டர் என்னங்க பண்ணார்? பீட்டர் என்ன பண்ணார்? இயேசுவை நல்லா கேட்டுக்கோங்க. இயேசுவை என்ன பண்ணார்? அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இயேசுவை மறுதளிச்சார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்? பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. மறுதளிச்சாரா? பீட்டர் மறுதளிச்சாரா? இயேசு மறிச்சிட்டாரா? பீட்டருக்கு பேச சான்ஸ் கிடச்சிச்சா? இயேசு கிட்ட போய் ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், சான்ஸ் கிடச்சிச்சா? இல்லை. இப்போ மறிச்சிட்டாரு. இப்போ பீட்டருக்கு என்ன ஆயிருக்கும்? இப்படி பண்ணிட்டேன், கூடே இருந்தான் நான், இப்படி பண்ணிட்டேன்னு. உயிர் தெழுந்தார்ல இயேசு, ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? கோ அண்ட் இன்ஃபார்ம் டு பீட்டர். இப்போ இந்த நியூஸ் பீட்டர் கேட்டால் என்ன தோணி இருக்கும் சொல்லுங்க? மறந்துட்டாரா? இல்லை ஞாபகம் இல்லையா? நான் தான் மறுதளிச்சேன். நேரில் பார்க்கும்போது பீட்டர், இப்படி டிசைபிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தாமஸ், நிறைய பேர் பீட்டரை பார்க்கும்போது அப்படின்னாரா? இந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு வரணுன்றாரு. இந்த மைண்ட் ரெனிவல் உங்களுக்கு இருக்கணும். உங்களை எப்படி பார்க்குறாருன்னா, சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி பீட்டர் பண்ண காரியத்தை மறந்து வந்தார் பார்த்தீங்களா? அது மாதிரி நீங்கள் பண்ண எல்லா மறுதளிப்பையும் சிலுவைக்கு போன உடனே மறந்துட்டாராம். இப்போ உங்களை பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, கோ அண்ட் டெல் டு லாரா, அவருக்காக உயிர் தெளிந்திருக்கேன்னு போய் சொல்லு, தினேஷ்கிட்ட சொல்லு, நான் உயிர் தெளிந்திருக்கேன்னு சொல்லு, ஏஞ்சல்கிட்ட சொல்லு, எல்லாருக்கிட்டையும் சொல்லு, வீடியோவில் பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லு, அவங்க மறுதளிச்ச எந்த காரியமும் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லு அப்படின்றார் கர்த்தர். ஜீவனுள்ள தேவன் நான் உங்க கூட இருக்கிறேன். பீட்டர் கோ அண்ட் ப்ரீச், ஐ எம் வித் யூ ஆல்வேஸ். பீட்டர் போனால் நிழல் பட்டு சுகமானாங்க. என்ன காரணம் தெரியுமா? அந்த கில்ட் கான்ஷியஸ்லேருந்து அவர் வெளியில் வந்தார். அவரோட அப்பா யாருன்னு அவர் தெரிஞ்சு கொண்டார். அந்த தைரியத்தில் போன பீட்டர் எவ்வளோ பேரை மரித்தோரை எழுப்பினார். புரியுதல்? அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் வருவீங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, ஐ வில் ரிமெம்பர் யுவர் சின்ஸ் நோ மோர். உங்களெல்லாம் பார்க்கும்போது பல பீட்டர்களாக பார்க்குறேன்றார் கர்த்தர். புரியுதா இல்லையா? அவர் சொல்கிறார், ஐ பி யுவர் ஃபாதர். இன்னைக்கு லாரா பிரதர் என்ன பாடினாரு? அப்பா பீதாவே. என்னது என்னன்றாரு இன்னைக்கு பாடினீங்களே? நான் தான்பா உன் அப்பா அப்படின்றார். I will be a father to you and you shall be my sons and daughters, says the Lord Almighty. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க நான் அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைன்னு? இன்னையிலேருந்து போகும்போது நீங்கள் என்னென்னலாம் நோட் பண்ணிட்டு வந்தீங்களோ என்ன பண்ணிடுங்க, பெட்டர் டெலீட் பண்ணிட்டு போயிடுங்க. இனிமே இன்னைக்குன்னு இல்லை, என்றைக்குமே உங்களுடைய லைஃப் ஃபுல்லாத்தையும் அவர் பார்த்து முடிச்சுட்டாருங்க. உங்களுக்கு தான் இட் இஸ் சர்ப்ரைஸ். ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சர்ப்ரைஸ், அவருக்கு இது சர்ப்ரைஸ் கிடையாது. புரிஞ்சுதா இல்லையா? எவ்வளோ பேருக்கு சொல்கிறீங்க இதுலேருந்து நான் வெளில வந்துட்டேன்னு? ஆமென். ஏந்திரிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் அப்பாவாக இருக்கிறதுனால நான் உண்மை துதிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. எப்படிப்பட்ட காரியம் எங்களுக்கு சிலுவையில் செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர் காலங்களில் ஆண்டவரே, நாங்கள் அதை நினைவு கூறும்படி எங்களுக்கு இந்த தாட் ப்ராசஸில் இருக்க, மெடிடேட் பண்ண எங்களுக்கு கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக சிலுவையில் பலி ஆக்கினீரேப்பா இயேசுவை ஆண்டவரே. அன்றே எங்களுடைய எல்லா பாவங்களையும் நீர் நினைவு கூறினீர் ஆண்டவரே. அப்போ அது நிமித்தம் இப்பொழுது எங்களுக்கு ஒரே ஒன்று தான், உன்னை நான் பார்க்கும்போது எனக்கு ஒன்னே ஒன்று தான் ஞாபகம் வருது, நீ நீதிமான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன் பாவங்களை நான் நினைப்பது இல்லை, நான் மறந்துட்டேன். நீ நீதிமான், நீ என்னுடைய பிள்ளை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உன்னோடு கூட இருந்த நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மைண்ட் ப்ராசஸ், திங்கிங் ப்ராசஸில் நடக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஒரு பாவி, நான் இதில் ஜெயிக்க முடியல, நான் வீழ்ந்துட்டேன். நோ நோ நோ, கர்த்தர் சொல்லுகிறார், நீ கழுவப்பட்டவன், நீ நீதிமான் ஆக்கப்பட்டவன், நீ ஜெயம் பெறுகிறவன். உனக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். நீ ஜெயிக்க பிறந்தவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த சிக்னஸ், எந்த டிசீஸ், எந்த மவுண்டன்ஸ் இருந்தாலும் சரி, உனக்குள்ள இருக்கிற நான் இருக்கும் வரை
இது ஒன்றும் உன்னை மேற்கொள்ளாது என்று கர்த்தர் சொல்றார். கடல் இருந்தால் அந்த கடல் பிளக்கும், மலை இருந்தால் அந்த மலை நகரும். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஹல்லேலூயா. Thank you Lord. Wonders and miracles will happen. எது நடக்காதுன்னு நினைக்கிறியோ கர்த்தர் சொல்கிறார், that will turn into joy. உன்னை துக்கப்படுத்துகிற காரியம் சந்தோஷமாய் மாறும். நான் உன் அப்பா உன்னோடு இருக்கிறேன். அந்த சூழ்நிலை எல்லாம் மாறும். உன் சிக்னஸ் எல்லாம் ஹீல் ஆகும். வேறெவர் எங்கெல்லாம் பற்றாக்குறை இருக்குதோ அந்த தண்ணீர் எல்லாம் திராட்சரசமாய் மாறும். ஹல்லேலூயா. ஒரு ஃபிஷர்மேனா இருந்தவங்களை டிசைபிளா மாற்றின மாதிரி இப்படிப்பட்ட உன்னை ஒரு மிகப்பெரிய கர்த்தருடைய தாசனாக நிறுத்துவேன், ஊழியக்காரியாய் நிறுத்துவேன், அற்புதமாய் நிறுத்துவேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறதுக்காக ஆண்டவர் எங்களை வைத்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஒன்று தான்ப்பா செய்ய முடியும். இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. எங்களை தெரிந்து கொண்டீரே. நாங்கள் உங்களை நோக்கி வரலப்பா, நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டீங்க. 2000 வருஷம் முன்னாடி நாங்கள் உங்ககிட்ட ஜெபம் பண்ணல ஆண்டவரே. ஆனால் நீங்கள் எங்களை முன் குறித்தீர். கருவில் இருக்கும்போதே தெரிந்து கொண்டீர். உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே எங்களை அறிந்தீர் ஆண்டவரே. எங்கள் பாவங்களுக்காக இயேசுவை பலியாக்கி எங்களை உங்கள் பிள்ளைகளாய் மாற்றினீரே. அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். நீரே கூர்ந்து வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். The Lord bless you and protect you. The Lord make his face shine upon you and be gracious to you. The Lord will show you his favor and give you his peace. In Jesus' name, amen.